ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ஒரு கேரட் அல்வா ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி பார்ப்போம். கேரட்டு 500 கிராம், சுகர் 500 கிராம், 1 கப் பால், ஏலக்காய் கொஞ்சம், பாதாம் முந்திரி தேவையான அளவு, நெய் ஒரு 100 கிராம். இந்த 500 கிராம் கேரட்டுக்கு 100 கிராம் நெய்யாவது சேர்க்கணும். இப்போ இந்த கேரட் எடுத்து குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த பால் இதில் கலந்து இந்த கேரட்டு வேகிறதுக்கு பால் இதில் ஊற்றி வேக வைக்க போகிறோம். இப்போ 4 விசில் வச்சு வேக வச்சு ஆற வச்சுட்டு அரைச்ச விழுது ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்படி இருக்கும். இப்ப கடாயில 2 ஸ்பூன் நெய் விடுவோம். நெய் விட்டுட்டு இன்னைக்கு நான் முந்திரியும் பாதாமும் அதில் வறுக்க போறேன். இந்த அல்வா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டா இருக்கும். நெய் இருக்கு, பாதாம் முந்திரி இருக்கிறதுனால ஹெல்த்தி கூட. சின்ன குழந்தை இப்போ முந்திரி பாதாம் வறுத்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதுலயே அந்த நெய்ல அந்த கேரட் அரைச்சி வச்ச விழுதுல சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விடுங்க. நெய் இருக்கனால கொதிக்கும். கொதிக்கிறப்ப தெரிக்கும், மேலே கொதிக்கும், மேலே வந்து விழும். அதனால கிண்டி கொண்டே இருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேணும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சுகர் போட்டோம். இப்போ நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது வந்துடும். 5 நிமிஷம் அப்படியே வந்துருச்சுன்னா சுருண்டு வரப்போ ஒட்டாமல் வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் சேர்த்துக்குவோம். சுகர் சேர்த்தோம்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிண்டிட்டே இருந்தீங்கன்னா சுருண்டு வரும். சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும். அது கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாக நோட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கிண்டிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம்.
சேர்த்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நல்லா கிண்டிகிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம போட்ட நெய் வெளியே வரும். பாருங்க, அப்படியே பாத்திரத்தை ஒட்டாமல் வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்துக்குவோம். முந்திரி, பாதாம், அப்புறம் ஏலக்காய். தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துட்டேன். ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நாம இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.